திருவல்லிக்கேணியில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 3 வருமான வரித்துறையினர் மற்றும் ஒரு சிறப்பு எஸ்ஐ கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு போலீஸை தேன் மட்டும் இல்லாம தேன் மெழுகு மகரந்தத்தின் மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. தற்பொழுது பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த விவகாரத்துடைய முழுமையான பின்னணி என்ன? தற்பொழுது வரை இந்த வலயத்திற்குள் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த முகமது கவுஸ் என்பவர் வாணியம்பாடியை சேர்ந்த ஒருவர் ஜுனைத் அகமது என்பவரிடம் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில கடந்த 15ஆம் தேதி முகமது கவுஸ் புதிய மிஷின் வாங்குவதற்காக தனது இருசக்கர வாகனத்துல திருவல்லிக்கேணியை கடந்து செல்லும் போது அப்போது அவ்வழியாக வந்த போலீஸ் ஒருவர் திடீரென அவரிடம் மறித்து அவர் கையில் வைத்திருந்த 20 லட்சம் பணத்தை பறித்துவிட்டு சென்றதாகவும், குறிப்பாக அவர் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதாக கூறி சென்றதாகவும் அந்த முகமது கவுஸ் என்பவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேர்ல போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்ட போது உண்மையான சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் கூட்டு சேர்ந்து இந்த பணத்தை பங்கு பிரித்திருப்பது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து நேற்று திருவல்லிக்கேணி சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் என மொத்தம் 4 பேரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராஜா சிங்கை தற்போது சஸ்பெண்ட் செய்தும் உயர் அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இந்த நிலையில இந்த வழக்குல அந்த ராஜா சிங் என்பவருடன் மற்றொரு நபர் ஒரு போலீசார் தொடர்பு இருப்பதாக போலீசாருக்கு விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அந்த காவலரை பிடித்து நேற்று முதல் தீவிரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பெறக்கூடிய பணத்தை இவர்தான் பங்கு பிரிப்பில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக சென்னையில அவர் வாகன தணிக்கையில ஈடுபட்டு இருந்த போது அப்போது பறிமுதல் செய்யப்படக்கூடிய அவாலா பணத்தில் இவர்கள் பங்கு பிரித்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர் தொடர்ச்சியாக அந்த காவலரை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை நிறைவுக்கு பின்னர் இவர் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.